என்னை பார்த்து இது வரைக்கும் எவனும் திமிர் பண்ணதே கிடையாது. நபிமார்களும் திமிர் பண்ணது கிடையாது, மலக்குகளும் பண்ணது கிடையாது. எவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விரைவில் அல்லாஹ் ஒன்று திரட்டி தன் முன் கொண்டு வருவான். இப்போ கட்டுப்படாத மனுஷன் இருக்கான்ல, என்ன திமிர் இருந்து அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு அடிபணிந்து வாழ்கிறத இழிவாக நினைக்கிறியா? என்ன இப்படி ஒரு கல்யாணம் பண்ண, என்ன கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொன்னால் நாங்கள் ஊர் உலகத்தில் நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும்? என்னங்க பண்ண முடியும்? எங்களுக்கு சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? எல்லாம் சொல்கிறான், டேய் யார் ஆர்டரா மீறுறீங்க? அது உங்களுக்கு இழிவாக தெரியுதா? ஏன் நான் சொல்கிற வேலை செய்கிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதா? அது உங்களுக்கு கேவலமாக தெரியுதா? இதனால் பெருமை அடிச்சுக்கிறீங்களா? எல்லோரும் அதை முதல்ல இந்த பூமி உருண்டை கையில் எடுத்தோடனே இந்த பந்தா பண்ண டிக்கெட்லாம் வாங்கப்பா, வெளியே வாங்கப்பா, தனக்கு தானே போஸ்டர் அடிச்சுக்கிட்டு வள்ளலே, சேவகரே, வாழும் தெய்வமே, அது இதுன்னு இவனுங்களே அடிச்சுக்குவானுங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான். என்ன இப்போ இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? யாரை பார்த்து கேட்குறான்? யூதர்களை பார்த்து கேட்குறான். அப்போ யூதர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணி இதில் முழுமையாக அடிபணிறாங்களா? இல்லை. சில விஷயங்களில் அடிபணிறாங்க, சில விஷயங்களில் இல்லை. கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிறாங்களா? அல்லாஹ் அனுப்புன ரசூலை ஏற்றுக்கிறாங்களாம், ஆனால் மற்றதெல்லாம் அவங்களுடைய மெத்தடு. இப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? சேம் அல்லாஹ் அனுப்புன குரான், நம்ம அல்லா தான் இருக்குது. குரானில் என்ன எழுதியிருக்கு தெரியாது. சரிடா, என்ன எழுதிருக்குன்னே தெரியல, அது எப்போ நீ ஃபாலோ பண்ணுவேன்? இல்லை, நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேங்க. என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கான்? ரம்ஜானில் தொழுக சொல்கிறான், நோன்பு வைக்க சொல்கிறான், அந்த பக்ரீது காட்டி பிரியாணி திங்க சொல்கிறான், அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். ஜக்காத்து என்ன பண்ணுறது? 4 பேர் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹஜ்ஜு போயிட்டு வந்தால் ஊருக்குள்ளே மரியாதை, அப்போ தான் பள்ளிவாசலில் கமிட்டியில் சேர்த்துவான், ஆச்சின்னு போடுவான். என்ன பண்ணுறது? அதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எல்லாம் சொல்கிறான், இது எதுவுமே நம்ம இவங்க என்ன பெருமை அடிக்கிறாங்க இவங்க. அப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்? அல்லாஹ்வுக்கு அடி பண்ணிடுறோம். குரான் ஏகப்பட்ட இடத்துல இக்காமத்த தீனை பேசுது. அல்லாஹ்வுடைய தீனை பிரிக்காதீங்க, அதை மீறுறோம். பூமியில் ஃபசாது நடக்குது, இது தடுக்கிற ஒருத்தன் உங்கள் ஊரில் இல்லையா? எல்லாம் கேட்குறான். இந்த ரப்பானியன்கள் அஹபார்கள் அல்லான்னு சொல்லிட்டு தஸ்பீ விட்டுட்டு இருக்கீங்களா? என்னடா பிடிங்கிட்டு இருக்கிறீங்க? ஊருக்குள்ளே இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்குது, ஏழைகள் கொத்து கொத்தாக செத்துட்டு இருக்கிறாங்க, சாராயம் ஆறு மாதிரி போயிட்டு இருக்குது, தீமை தலை விரித்து ஆடுது, வெளியே ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வர முடியல, சொசைட்டி இவ்வளோ சீர்கெட்டு நடக்குது, கேட்டால் ரப்பானியுங்கிறீங்க, அஹபாருங்கிறீங்க, எங்கடா ஃபசாத் தடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் கேட்குறான். அப்போ அதெல்லாம் உத்தரவு. எல்லாம் சொல்கிறான், இவங்கெல்லாம் விட்டுருவோன்னு நினச்சிடாதீங்க. அதை தான் சொல்கிறேன். அதனால தான் ரசூலா என்ன சொல்கிறாங்க? அமல்கள் நிராகரிக்கப்படும். அமல் யார் செய்கிறா? இந்துக்கள் செய்கிறது அமலா? அது அமல் கேட்டகரியிலே வராது. யாருது அமல் நக்கிட்டு போகுங்கிறாங்க? முஸ்லீமு தான் அமல் செய்கிறான். அதான் ரசூலா டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஃபர்லு, சுன்னத்து, நஃபில் எல்லாம் காலி, ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது.